ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% எடுத்த நாம் தமிழர் கட்சி ரெட்டலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அது 4% உயர்ந்திருக்கு. அவங்களோட வாக்கு வங்கிங்கிறது அதிமுக பலகீனம் அடைஞ்சுதான் அவங்க 7% வந்திருக்கிறாங்க. சீமானுக்கு நம்மளும் ஓட்டு போட்ட நனி கிறிஸ்தவ முஸ்லிம் மக்கள் மத்தியில் திமுக அணிக்கு குவியக்கூடிய ஓட்டுல தேர்தல் ஆணையம் அவருக்கு விவசாய சின்னத்தை பட் என்னோட பார்வையில் அது கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதியில் பாஜக ஜெயித்திருங்கிற எண்ணம் மைனாரிட்டிஸ் மத்தியில் வரும். அதை 2026 கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சிஏ ஆதரிச்சு அதை காப்பாற்றி விட்டு வரலாம். அந்த அதிமுக சீமானால பலகீனப்பட்டது மாதிரி திமுக இதுவரை பலகீனப்படலை. இந்த எலெக்ஷன்ல பலகீனப்படுதாங்கிறத we have to wait and watch. டிபிடி நியூஸ் டெஸ்க் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தமிழ்நாட்டில் எல்லா கூட்டணி கட்சிகளுமே ஓரளவுக்கு உறுதியாகிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கூட எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனாலுமே எதிர்கட்சி அதிமுக இன்னமும் திமுக பாமக கிட்ட பேசிட்டு இருக்கோம்னே சொல்றாங்க இல்லையா? இந்த உறுதியாகாத அதிமுக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? நான் டே 1 சொன்னேன். அதிமுக அந்த தரப்புங்கிறது தோத்துப்போன கட்சியில் உள்ள பிளவு, தோத்துப்போன கூட்டணியில் உள்ள பிளவு. இதுதான் இந்த கான்செப்டே புரியாமல் ஊடகத்தில் பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க. திமுக அணி வெற்றி பெற்ற அணி, அவங்களும் ஆர்கே நகரில் தோற்று தான் வெற்றி பெற்றாங்க. இன்றைய தினம் வெற்றி பெற்ற அணியில் கமல்ஹாசன் சேர்ந்திருக்கிறாரு. அதிகார பலம் அவங்கள்ட்ட இருக்குது. தோற்று போன அணி பிளவுபட்டு நிற்குது, தோற்று போன கட்சி பிளவுபட்டு நிற்குது. இவங்க ஒரு கட்சி பிளவுபட்டாலே திண்டுக்கல் எம்ஜிஆர்ங்கிற மாதிரி பேசுறதும் அதெல்லாம் ஆளுங்கட்சியில் உள்ள பிளவு. அது இது தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சியில் பிளவு. ஒன்னா நின்னே ஜெயிக்க முடியாது. அப்போ தனியாக போனால் எப்படி ஜெயிப்பாங்க? அப்போ 4-5 பேர் அவங்களோட எண்ண ஓட்டத்துக்கு தக்கன சில ஐடியாலஜிகளை வச்சுக்கிட்டு கள யதார்த்தம் தெரியாமல் பேசுகிறது தான். நாம சொன்ன கள யதார்த்தம் தான் அன்னைக்கு நடக்குது. பாமகவும் கூட்டணியை முடிக்கல, தேமுதிகவும் கூட்டணியை முடிக்கல. ஏன்னா அவங்க எம்பி சீட் அங்கே ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இல்லை. பாமக, தேமுதிக, அதிமுக, இபிஎஸ், ஓபிஎஸ், மோடி பிரதமர், ஏசி சண்முகம், புதிய தமிழகம் எல்லாரும் நின்று அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் ஓபிஎஸ் மகன் தான். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயித்தாங்க. ஒரு சீட்டு தான் ஜெயித்தாங்க. அப்புறம் கட்சியில் ஒரு விரிசல், அணில பிளவு. இந்த பிளவுபட்ட இதில் யார் கூட நின்று எப்படி சர்வை பண்ணி பார்க்குறாங்க. அதில் மத்திய அரசில் மீண்டும் 3வது முறை மோடி வருவார்னு நினைக்கிறவங்கலாம் மோடி பக்கம் இருக்கிறாங்க. மற்ற தரப்பில் தேமுதிக மட்டும்தான் சிஏஏ எதிர்த்து அதிமுக சைடுங்கிறது தெளிவாக இருக்கிறாப்புல. தென்காசி டிக்கெட் கிடைக்காத ஒன்று புதிய தமிழகமும் இந்த சைடு வந்துட்டாப்புல. புதிய தமிழகம் வந்ததில் சரத்குமார் அந்த சைடு போறாரு, ஒரு கட்சியிலேயே இணைச்சிட்டாரு. ஸோ இது எல்லாமே 2வது இடத்துக்கு வந்த ஒரு கட்சியில் உள்ள ஒரு பிளவு, 2வது இடத்துக்கான போட்டியில் அவங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதில் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு நான் பார்த்தேன், புதிய தலைமுறை கருத்து கணிப்பு சார். முதல்ல திமுக அதிகமான இடத்துல வெற்றி பெறுவாங்க, 2வது பாஜக, 3வது அதிமுகன்னு போட்டிருந்தாங்க இல்லையா? இந்த கருத்து கணிப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி முதல்ல 2வது 3வதுல மாற்றம் அவங்க சொன்ன மாதிரி வர? நான் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற என்னோட பாயிண்ட்ல நான் தெளிவாக இருக்கிறேன். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் பாஜக அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் தினகரன், ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி, ஸ்டாலின் வர்சஸ் ஓபிஎஸ், இப்படி எல்லாமே ஸ்டாலின் வர்சஸில் தான் அது நிற்குது. ஸ்டாலின் கூட இருக்கிறவங்களாம் ஒன்றா இருப்பாங்க. ஸோ ஒன்றா இருக்கக்கூடிய அவங்க 53 எடுத்தவங்க கமல்ஹாசன் சேர்ந்த பிறகு அவங்க 38 குறைவாங்கங்கிறது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. அது கண்டிப்பாக அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா 1967ஆம் ஆண்டு காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பால் இருக்கும்போது இந்தி போராட்டம், உணவு பற்றாக்குறை, மக்கள் மாற்றத்தை விரும்பினது, முதறிஞர் ராஜாஜி 1-1 மக்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த 2 1-1 கொண்டு வந்தது, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடால கடந்த அதிக போலி எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜ் லோக்கல் பொலிட்டிக்ஸை விட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போனது, அதனால உள்ள சமூக ரீதியான எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்ச பாதிப்பு 5 to 6% ஓட்டு தான். இதுதான் மேக்சிமம் பாதிப்பு. அப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கு பாதிப்புங்கிறது மேக்சிமம் 5 to 6% தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு திமுக அதே ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதே மோடி எதிர்ப்பில் நிற்கிறாங்க. ஆளுங்கட்சி அதிகார பலமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கும், டெவலப் ஆயிருக்கும், ஆனால் பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது கேள்விக்குறி. 39 தொகுதியிலுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுமா தமிழ்நாட்டில்? திமுக கூட்டணி அன்னைக்கு 38 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. 2014 ஜெயலலிதா 37 தொகுதியில் வெற்றி பெறும்போது ஒரு சில இடங்களில் எதிர்பார்ப்பு சிதறதில் பாஜக அணி வெற்றி பெறுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தென்காசி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், வெள்ளூர்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. அங்கேயும் கடும் போட்டின்னு தான் சொல்ல முடியும். கடும் போட்டி ஒரு 5-6 தொகுதிகளில் வருமே தவிர மற்றபடி திமுக அணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்கிறது
உண்மை. 35 தொகுதி வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க சொல்கிறீங்களா? 34 33 கிட்ட வின் பண்ணுவாங்க சொல்கிறீங்களா? அப்போது தாராளமாக அவங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறது 34 35 குறையாது. அப்போ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து அதிமுக கிடையாது, பாஜக தான் சொல்ல வரீங்களா? அதிமுக கிடையாது. ஏன்னா அதிமுகவுக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். சார், வாக்கு வங்கி அளவில் நீங்கள் அதிமுக வந்து பலவீனப்பட்டு போயிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி இருக்கா ப்ராக்டிக்கலில்? அதிமுக பலகீனப்படும். அதுக்குள்ள உதாரணங்களை தான் நான் சொல்கிறேன். அதிமுக சீட் கன்வெர்ட் ஆகாதுங்கிறது காரணம் அதுக்கு ஸ்ட்ரென்த்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்து. இப்போ என்டிஏக்குள்ளே சீட் ஏன் கன்வெர்ட் ஆகுன்னு சொன்னால் பாமக வந்து தருமபுரியில் சீட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. இது கன்னியாகுமரியில் பாஜக சீட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அடர்த்தியாக இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் 25% பாஜக இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக பாஜகவுக்கு 3% கூட இருக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஸோ இந்த அடிப்படையில் தான் சீட் கன்வெர்டபிலிட்டியை நான் பேசுகிறேன். அதிமுகவுக்கு இது வந்து யூனிஃபார்ம் செல்வாக்கு தான். அப்போ நம்ம இப்படி எடுத்துக்க முடியுமா? பாமக வந்து அதிமுக கூட்டணியில் உறுதியானா அப்போ அதே தருமபுரி தொகுதி வந்து அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுன்ற உறுதி. 2019 கொங்கு வேளாளர்கள் ஓட்டு போடலையே. கரெக்ட் சார். அவங்க வண்டியை கவுண்டர் மேலே வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்களே. இந்த சமூக சூழல் அங்கே இருக்க அவங்க அப்பர் காஸ்ட் மென்டாலிட்டி இருக்கிறாங்க. ஃபார்வர்ட் காஸ்ட்லேருந்து ஓபிசிக்கு வந்தவங்க அவங்க எம்பிசியில் ஒரு காஸ்ட் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அன்புமணி மந்திரி ஆயிடுவார்னு நினைக்கிறாங்க. அதானே நடக்குது உங்க அதிமுகவா? இந்த கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டர்ஸு அதுதானே நடக்குது. நான் பொய்யா சொல்கிறேன். வன்னியருக்கு இடஒதுக்கீடு கேட்கும்போது ஐயோ ஆபத்து, நமக்கெல்லாம் ஆபத்துன்னு சொன்னது தமிழ் தேசிய போராளி ஐயா கோவைச்சென்னியன் அமைப்பினர் தானே அதை பண்ணாங்க. 2014 பாமக 42% வாக்கெடுத்து தருமபுரியில் ஜெயித்தாங்க. 2019 அதிமுக வருது. எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த முதல்வர். 50% ஓட்டு எடுத்து ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்தா 75% ஓட்டு வருமே. அதிமுக எடுத்த ஓட்டும் பாமக எடுத்த ஓட்டும் ஏன் 41% கீழே போச்சு? ஏன் போச்சு? இவர் நம்பலன்னு சொல்ல வரீங்களா? இல்லை அவர் வரது பிடிக்கல, விரும்பல? நெகட்டிவ் போலரைசேஷன். 18% வாக்கு 14 எடுத்த திமுக அணி எப்படி 50 நெருங்கி வெற்றியை பெறுது? 18 எப்படி 50 ஆகுது? அப்போ திமுக அணி தான் பாமகவை தோக்கடிக்கணும்னு போலரைசேஷன் ஆகுது. ஸோ ஒரு போலரைசேஷனுங்கிறது ஒன்று தெளிவாக இருக்குது. இந்த போலரைசேஷனில் பாமக பாஜக கூட நின்று கொங்கு வேளாளர் ஓட்டை எடப்பாடி பழனிசாமி பிரிச்சுட்டாருன்னா, ஜெயலலிதா பிரித்தது மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிரிச்சுட்டாருன்னா 2014 மாதிரி ஜெயிக்கலாம். இப்போது நீங்கள் மோடி எதிர்ப்பலைன்றது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப வலுவாக தான் இருக்குது. ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த எதிர்ப்பலையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 3 அல்லது 4 5 இடங்கள் வந்து பாஜக வந்து வெற்றி பெறும்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எப்படி பாஜக அப்படி தமிழ்நாட்டில் வந்து எப்படி வெற்றி பெறும்னு கேட்குறாங்க. ஏதாவது வந்து பாஜகவுக்கு வந்து எங்கேயாவது ஒரு அனுதாபலையோ இல்லை ஆதரவாலையோ இருக்கா மக்கள் மத்தியில், வெகுஜன மக்கள்? 2014 வெற்றி பெற்றதின் அடிப்படையில் தான் கடும் போட்டி ஒரு 5-6 தொகுதியில் கொடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். கடும் போட்டின்னு சொல்லும்போது வெற்றி வாய்ப்பு வரலான்னு அர்த்தம். அதுதான் பார்க்கணுமே தவிர பாஜகவுக்கு செல்வாக்குங்கிறது வடதமிழகத்தில் ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்தே இல்லைங்கிறது நான் மறுக்க வரல. நான் ப்ராக்டிக்கலாக பேசுவேன். டால் கிளைம்லாம் நான் வைக்க மாட்டேன். நாளைக்கும் நான் பேசணுங்கிறத நான் உறுதியாக இருப்பேன். 10 கேட்டு நான் சொன்னதான் சரியாக வருது. வேணா உங்கள் வலைவலி சார்பாக ஒரு வருடமாக மற்ற அரசியல் விமர்சகர்கள் பேசியது, ரவீந்திரன் துரைசாமி பேசியதுங்கிறதே போட்டு பாருங்கள். ஒரு 100 சம்பவங்களை எடுத்து பாருங்க. நாம சொன்னதுல 80% சரியா இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நான் பொறுப்பா பேசணும் தான் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்க கேள்வி நியாயமானது தான். இது 53% அணி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டீங்கன்னா 59% பெற்று ஓட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு 1%னாலும் கூட 60 ஆகுது. அது குறைஞ்சினாலும் கூட 10-15 சொன்னாலும் கூட 45 வந்துருவாப்புல. அதே விஜய் வசந்த் கேண்டிடேட் அண்ணா. மற்ற 3 பேரும் பிரிஞ்சு போகும்போது 45ங்கிறது தோல்விக்கான வாக்காக இருக்க முடியாது. பட் ஒரு வேளையில் இன்கேஸ் பாஜக ஓட்டு ஏறி மற்ற ஓட்டு பிரிஞ்சு போகிறதில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் ஒரு வாய்ப்புங்கிற ஒரு சூழ்நிலை பண்ணானே தவிர நான் யதார்த்தமாட்டு உண்மை நிலைமையை புரிகிறேன். ஓட்டர் சர்வே எனக்கு தெரியுது. அதுதான் என்னோட கருத்தாக நாங்கள் முன் வைக்கிறேன். அதனால ஷுவர் ஷாட்டாக ஜெயித்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல. கடும் போட்டி கொடுப்பாங்க. அந்த போட்டியில் எதிர்போட்டுகள் பிரிஞ்சா 14 மாதிரி ஜெயிக்கலாங்கிற ஒரு முன்னுதாரணத்தை சொல்லி சொல்கிறேன். அடுத்தால நீங்கள் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனியை முஸ்லீம் கூட்டிருக்காங்க. ஸ்டாலின் துணிஞ்சு முஸ்லீமே விட்டுருக்கிறாப்புல. ஒரு இந்து போலரைசேஷன் வந்தால் ஒரு வேளையில் ஜெயித்துரும். அப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு வேளையில்ங்கிற வார்த்தையை சொல்லி தான் நான் சொல்கிறேன். நவாஸ்கதி சீட்டு கொஞ்சம் வீக் சீட்டு. 50% ஓட்டு அவர் எடுக்கலை. 36 கிட்ட பாஜக அணி எடுத்தாங்க. தினகரன் ஒரு கணிசமான வாக்கு எடுத்தார். அதுவே ஓரளவு வருது. அப்போ ஒரு இந்து போலரைசேஷன் வந்தால் ஜெயித்துரும். அப்போ நீங்கள் திரும்ப கேட்பீங்க அதிமுகவுக்கு லெட் மீ கம்ப்ளீட் சார். அதிமுகவுக்கு ஓட்டே இல்லையான்னு உங்கள் கேள்வி இடத்தால வரும். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ ஒரு சிக்கலான ஒரு இடம் தான். பட் ஒரு வேளையில் ஃபைட்டு கொடுத்து வராதாங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இல்லை, தமிழ்நாட்டில் சாதியை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு சொன்னால் கூட எந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். மதத்தை வைத்து ஓட்டு பார்க்கக்கூடிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கா? கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்கா, லண்டனில் இருக்கா? இருக்குது சார். அங்கே தேசிய கட்சிகளுக்கு தான் அந்த மக்கள் எப்பவுமே வாக்கு செலுத்துறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கா, லண்டனில் இருக்கா? தமிழ்நாட்டில் தான். அது கன்னியாகுமரியில் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்த பிடிச்சி தான் வருவாங்க.
ராமநாதபுரம் ரேடிக்கல் யூத் லீக் தலைவர் ஐயா முனிசாமி தேவர், இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஐயா முனிசாமி தேவர் ரேடிக்கல் யூத் லீக்கால கொலை செய்யப்பட்டார். RSS அங்கே வேறு ஒன்றிட்டு இருக்குது. ராமநாதபுரம் தொகுதியில் அங்கே இந்துத்துவாக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ மோடி, ராமேஸ்வரம், காசி ஒரு எதிர்பார்ப்பு தான் அரசியல் களத்துக்குள்ள. அங்கே RSS ஊர்வலம் நடத்தும் போது ஜெயலலிதா தடை விதித்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ராம்நாட்டுக்குள்ள ஒரு களம் இருக்குது. பல இந்து சமுதாயங்கள் வந்து ஹெவியாக இல்லாமல் பரவலாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க கன்சாலிடேட் ஆக மாட்டாங்களாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. நான் உடனே நடந்துரும்லாம் சொல்ல வரல. நான் அங்கே இடத்துல வந்து நவாஸ்கனி வந்து ஜாதி அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதி சங்க தலைவரையும் பார்ப்பார், பேசுவார், இந்து கன்சால்டேஷன் வர விடாமல் பார்ப்பார். எதிரணி கேண்டிடேட் என்ன ஜாதியோ அந்த ஜாதி தவிர்த்த மற்ற ஜாதிகளை உடைக்க பார்ப்பார். எல்லாம் விட்டுட்டு போயிடுவார் நான் சொல்ல வரல. பட் ஒரு வாய்ப்பு 39 தொகுதியில் இருக்குதுன்னா ஒரு ஏசி சண்முகத்துக்கு ஒரு சிம்பதி வந்தால் தோக்கடிக்காங்களே, சதி பண்ணி தோக்கடிக்கிறாங்களேன்னு அவர் மேலே சிம்பதி வந்தால் அவர் வந்துடலாம். கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. ஒரு மாஸ்டர் மதன் நீலகிரிலையும் CP ராதாகிருஷ்ணன் பெருசாக ஜெயித்தாங்க. 97 99 ஜெயித்தாங்க. இப்போ அண்ணாமலை நின்னாருன்னா ஒரு போலரைசேஷன் வந்து ஏறி வர முடியுமாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. சுவர் ஷாட்டுங்கிறத சொல்ல வரலண்ணா. சரி, இப்போ தமிழிசை அவர்கள் வந்து அவங்களுடைய ஆளுநர் பொறுப்புகளை வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுநர் வந்து இப்போ மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கிறதே பார்த்தீங்கன்னா ஆளுநர் கேட்டகரியை வந்து அவங்க ஒரு கீழே வந்து இறங்கி நிற்கிறாங்களா, அப்படி பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். பேபிராணி மௌரியா உத்தரகண்ட் கவர்னராக இருந்தாங்க. UP எலெக்ஷன் வரும்போது அவங்க ஷாமார் கம்யூனிட்டியோட ஒரு ஃபேஸ் ஆட்டு வந்து நின்று வெற்றி பெற்று இப்போ அமைச்சராகட்டும் இருக்காங்க, பவர்ஃபுல் மினிஸ்டராகட்டும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழிசை வந்து கவர்னராக இருந்தாங்க, பொறுப்பு கவர்னராக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பாஜக தன் வாக்கு வலிமையை நிரூபித்து 2024, 26 நோக்கி போக வேண்டியது இருக்குது. இதில் வாக்கு வலிமை நிரூபிக்கலைன்னா இன்னும் பல வருஷங்கள் இது பொன்சாய் மரம் மாதிரி இவ்வளோ உயரத்தை தாண்டாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ரெட்டலக்கத்தில் வாக்கு வலிமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் ரிசல்ட் கிடையாது. அந்த கருத்து கணிப்பில் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இது ஃபெடரல் புதிய தலைமுறை கருத்து கணிப்புனாலும் சரி, நியூஸ் 18 கருத்து கணிப்புனாலும் சரி, பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. குமுதா ரிப்போர்ட்டர் கருத்து கணிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருந்து என்னாலும் டபுள் டிஜிட்டில் வந்தது. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நிஜமாக்கக்கூடிய அளவுக்கு களத்தில் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி தான் தீரணும். அப்போ பவர்ஃபுல் கேண்டிடேட்ஸு, ஒரு வெயிட்டேஜ் உள்ள கேண்டிடேட்ஸு, இவங்களை போடக்கூடிய ஒரு அரசியலை அவங்க பண்ணுறாங்க. அதனால் ஒரு கவர்னராக இருந்து பாப்புலரைஸ் ஆன தமிழிசையை வந்து அவங்க கேண்டிடேட் ஆனதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நாம் தமிழ் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் வந்து இன்னுமே கிடைச்ச பாடு இல்லை அது. ஆனால் அவங்க வாக்கு கேட்கும் பொழுதுமே நாம் தமிழ் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு வாக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. நாம் தமிழ் கட்சிக்கு விவசாயம் இல்லாத சின்னம் இல்லாத தேர்தல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சின்ன நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. தலைமை தான் அங்கே வேலுப்பிள்ளை பிரபாகரன், அவரோட தம்பி சீமானுக்கு ஓட்டு. சீமானுக்கு சின்னமாக தான் அது அறியப்படுது. இப்போ நீங்கள் ரெட்டலை சின்னம்னு சொன்னால் அது எம்ஜிஆருக்கு சின்னம், ஜெயலலிதாட்ட வந்தது. இப்போ எடப்பாடிட்டு வந்து தொடர்தோழி சின்னமாக இருக்குது. உதயசூரியன் சொன்னால் அண்ணா கண்ட சின்னம், அண்ணா நின்ற சின்னம், அண்ணா 62 தோத்த சின்னம், திரும்ப அண்ணா மக்களவையில் வென்ற சின்னம். அது அந்த சென்டிமெண்ட்ஸ் அங்கே இருக்குது. கலைஞர்கிட்ட அந்த சின்னம் இருந்தது. இப்போ அது MK ஸ்டாலின்கிட்ட வந்திருக்கு. அண்ணாவுக்கு சின்னம், எம்ஜிஆருக்கு சின்னம், ராமதாஸுக்கு சின்னம் யானை. அவரே திரும்ப மாம்பழத்தில் அதே வாக்குகளை எடுத்தார். சீமானுக்கு சின்னம் தான் விவசாய சின்னமே தவிர விவசாய சின்னத்தை வச்சு சீமான் இல்லை. எம்ஜிஆருக்கு சின்னம் தான் ரெட்டையிலே தவிர ரெட்டையில சின்னத்தை வச்சு எம்ஜிஆர் இல்லை. ஸோ இது சீமான் ஃபவுண்டர் லீடர், அவருக்கு தலைமைக்கான ஒரு சின்னம். விவசாய சின்னம்னா பிரபாகரனை முன்னிறுத்தி ஒருத்தர் அரசியல் இருக்கிறார் இல்லையா, சீமான், அவருக்கு சின்னம் தான் மக்களுக்கு தெரியும். இப்போ இந்த விவசாய சின்னம் வந்து என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறார். இதுக்கு காரணமே வந்து பாஜகவுடைய சூழ்ச்சி இருக்குன்றதை சொல்கிறார் இல்லையா? அதை நீங்கள் ஏற்கிறீங்களா அவருடைய அந்த கோல்ட்ரு? அது வந்து அவர் ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறார். தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கல. தேர்தல் ஆணையம் அவருக்கு வந்து விவசாய சின்னத்தை வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் கொடுக்கல. பட் என்னோட பார்வையில் அது கொடுத்துருக்கலாம். அது ஒன்று தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவில் கட்சிகள் இங்கே வரணும், ரெகனைஸ் ஆகணுங்கிற ஒரு குட்வில்ல தான் செயல்படுது. நிறைய கட்சிகள் அந்த ரிக்ரூட்மெண்ட்டை இழக்கூடிய கட்சிகள் கூட உடனே அவங்க வந்து அவங்கள சின்னத்தை பறிக்கிறது கிடையாது. ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. ரொம்ப கொஞ்சம் ஓட்டுகள் குறைவாக இருந்தால் கூட, லிமிட்டேஷன் கூட குறைவாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுறாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் நிறைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வரணும், மக்களுக்கு சேவை செய்ய கட்சிகள் நிறைய வரணும்னு அவங்களோட நோக்கம். பாஜக சூழ்ச்சின்றதை நீங்கள் ஏற்கல அவர் சீமான் சொன்னதை. தேர்தல் ஆணையம் அதோட நடவடிக்கையில் அவங்க கவனமாக பார்த்து செயல்பட்டுருக்கான்னு நான் சொல்கிறேன். இப்போ இவங்க உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கலன்ற கேள்வியுமே எழுப்பிருக்கு. அதைத்தான் நானும் சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கம் அதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை வரணுங்கிறது தான். அப்போ அங்கீகாரத்தை நெருங்கின கட்சி நாம் தமிழர். அவங்க அந்த 10.5% வச்சு ஒரு வன்னியர், மற்ற எம்பிசி, வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், பரதராஜகுல மீனவர், முக்கோர், பரதோனியர் போலரைசேஷனும்
அடுத்தால முக்குலத்தோர் எதிர்ப்புன்னு ஒரு போலரைசேஷனும் வராமல் இருந்ததுன்னா, தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றங்கிற ஒரு போலரைசேஷன் வராமல்னா, தமிழங்கிற இதில் இந்த சமூகங்களில் சீமானுக்கு 1-2% வாக்கு கூட கிடச்சிருக்கும். அவர் 8% தாண்டி போயிருப்பார். நான் சொன்ன மாதிரி 8% சொன்னேன், அது 7 தான் வந்தார். 8 வந்திருப்பார்னா ஆட்டோமேட்டிக்காகட்டே அவருக்கு சிம்பல் கிடச்சிருக்கும். பட் தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கம் அதிக அளவு வாக்களை எடுத்து மக்களுக்கு சேவை செய்ய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வேணுங்கிறது தான். அப்போ இந்த கட்சி அங்கீகாரத்தை நெருங்கின கட்சின்னு தெரியும். இதுக்கு சின்னம் இதுங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்ங்கிற பேஸில் ஒரு டோக்கனா ஒரு ஸ்டாக் விட்னஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அட்வொகேட்ஸு, அதே மாதிரி ஒரு ஜென்யூனிட்டி இல்லாத சும்மா ஏதோ ஒரு சீரியஸாக ப்ளே பண்ணாத ஒரு கட்சி வந்து விவசாயின்னு கேட்டான்னா முதல்ல வந்துட்டாருன்னு அவங்கள்ட்ட கொடுத்தது தேர்தல் ஆணையத்தோட நோக்கத்துக்கு எதிரானது. அது நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அதை கவனித்து சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்லி நீதிமன்றம் அதை சொல்லலை. நாம் சொல்கிறவங்களுக்கு புரியுது இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கம் நிறைய கட்சிகள் அங்கீகாரம் பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வரணும். நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு 8% வர வேண்டிய கட்சி 7% தான் வந்துடுச்சு. இது தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி உள்ள அவங்களுக்குள்ள தகவல். ஒரு 7.5 வந்தால் கூட அவங்க கம்பன்சேட் பண்ணக்கூடிய தன்மைக்கும் அந்த ப்ரெராகேட்டிவ் இதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. சுயேட்சை கூட நின்ன கட்சி இந்த கட்சிகள்லாம் எங்கே கூட நின்னாங்க, இந்த ஓட்டையும் சேர்த்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கலாம் தலித் எழுமலை கிளைமை வச்சுருக்கிறார். ஸோ இந்த மாதிரி கிளைமை என்டர்டெயின் பண்ணுறது அவங்களுக்கு வழக்கம். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை அவங்க ஒரு பாசிட்டிவாக பார்த்துருக்கணும். அதற்குள்ள இதை அவங்க பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வேறு கிளைம் வருதான்னு பார்த்து செய்திருக்கணும். அவங்க கேட்குற இந்த விவசாய சின்னம் இன்னொரு கட்சி நியர்பை ரெகரேஷனுக்கு வந்த கட்சிங்கிறத அவங்க பார்த்துருக்கணும். அது தேர்தல் ஆணையம் அந்த நோக்கத்தை தவறி ஸ்ட்ரிக்டாக பாலிசிக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறோம். நோக்கத்தை தேர்தல் ஆணையம் தவற விட்டுருக்கக்கூடாது. அதன் நோக்கத்தை தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்ன விஷயத்தில் தவற விட்டிருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. சார், நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி அதிமுக விட வலிமை பெறும்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவோட வலிமை பெறுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஆனால் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% எடுத்த நாம் தமிழர் கட்சி, இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் எடுத்த நாம் தமிழர் கட்சி, அதற்கு பிறகு ரெட்டையிலையில் ஜெயலலிதா நிற்கும்போது 1% எடுத்த கட்சி, ரெட்டையிலையில் எடப்பாடி பழனிசாமியும் மற்றவங்களும் நிற்கும்போது அது 4% உயர்ந்திருக்கு, 6% உயர்ந்திருக்குது. நாம் தமிழர் 7% வாக்கு வந்திருக்குதுன்னா கடுமையாக திமுக எதுக்குறாங்க, திராவிட சுடுகாடுங்கிறாங்க, சிலையை வச்சு அடித்து உடைப்போம், பேனா சிலையை வச்சா உடைப்போங்கிறாங்க. ஆனால் திமுகவை கடுமையாக எதிர்த்தாலும் கூட அவங்களோட வாக்கு வங்கிங்கிறது அதிமுக பலகீனம் அடைஞ்சு தான் அவங்க 7% வந்திருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக பலகீனம் அடையுங்கிற இதை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கட்டியும் கூறுது. ஸோ சீமான் அதிமுக பலகீனப்படுத்தி நாம் தமிழர் வளருங்கிறது என்னோட கான்செப்ட், என்னோட கருத்து. அது அதிமுகவின் தன்மை. ஓபிஎஸ்ஸை நீக்கினதுமே அது 2 ஜாதிகளுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு போனதாட்டு ஒரு பார்வை நான் பெனிஃபிஷரி காஸ்ட் மத்தியில் வருது. அந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் சீமான் ஒரு பொதுவான இருக்கிறாரு, எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்குறாருன்னு அவரை 2 முறை பலகீனப்படுத்த மாதிரி 3வது முறை பெரிய அளவில் பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத 2 முறை எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியின் தன்மை மாறின எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்தினால தான் 3வது முறையும் பலகீனப்படுத்துவார்னு பழைய ஆதாரத்தின் அடிப்படையில், முன்னுதாரணத்தின் அடிப்படையில் அவர் ஓபிஎஸ்ஸை நீக்கிறதுனால முக்குலத்தோர் எதிர்ப்பை இவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. கட்சியின் தன்மை மாறி இருக்குது. இதெல்லாம் மையமாக வச்சு தான் ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டை ஆய்வு பண்ணி மீண்டும் 3வது முறை சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார்னு சொல்கிறேன். உடனே அவர் திமுக பலகீனப்படுத்த மாட்டாரா அதுன்னு கேள்வி வருது. திமுகவை இதுவரை பலகீனப்படுத்தலை. இதுவரை திமுகவை கலைஞர் இறந்த பிறகு யாரும் பலகீனப்படுத்தலை. அதான் உண்மை. கலைஞர் மாதிரி பேச்சு திறமையும் எழுத்து திறமையும் உள்ள தலைவர் கிடையாது மு.க. ஸ்டாலின். ஆனால் தேர்தல் வெற்றியில் கலைஞரை தாண்டிட்டு போயிட்டார். அரசியல் வீகத்தில் கலைஞரை தாண்டி போயிட்டார். மதிநுட்பத்தில் கலைஞரை தாண்டி போயிட்டார். அதை போயிட்டாருன்னு நான் சொன்னேன். அதைத்தான் இன்னைக்கு ஜோதிபாஸ் மாதிரி அணியை இன்டாக்டாக வச்சு ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ பண்ணி ஸ்டாலின் அதை நிரூபிச்சிருக்கிறாரு. அதாவது கலைஞர் உயிரோடு இருக்கும்போது சந்தித்த 2016 எடுத்த வாக்கை விட 2021 மு.க. ஸ்டாலின் அதிக வாக்கு எடுத்துட்டார். கலைஞர் உயிரோடு இருக்கும்போது பாராளுமன்றத்தில் கலைஞர் பெற்ற வெற்றியை விட, அதாவது 71 எம்ஜிஆர் இருந்ததை மட்டும் தவிர்த்துருங்க, வெற்றியை விட ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெற்றுட்டார். கலைஞர் எடுத்த வாக்குகளை விட அதிக வாக்கு பெற்றுட்டார். கலைஞரால் தனி மெஜாரிட்டி பெற முடியல, ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி பெற்றுட்டார். அப்போ கலைஞர் இடத்தை தாண்டி ஸ்டாலின் அதை நிரப்பி போயிட்டார்.
நீங்கள் கலைஞருக்குள்ள பேச்சு திறமை எழுத்து திறமை இருக்காங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடுது. அது நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். பட் டேட்டா வந்து கலைஞரோட வீகத்தில் கலைஞரை தாண்டி போயிட்டார். அது கலைஞரோட அரசியல் வீகமின்மைக்கும் கலைஞர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணதுக்கும் நான் பல உதாரணங்களை சொல்லுவேன். இடஒதுக்கீடு ராமதாஸ் கொடுத்துக்கிட்டு அரசியல் சக்தியும் ஆகிட்டாருன்னா அந்த இடத்துல ராமதாஸ் ஜெயித்துட்டாரு. கலைஞரோட மதிநுட்பம் அரசியல் வீகம் விழுந்து போச்சு. ஆண்டி காமராஜ் ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னார்னா தன்னோட ஓட்டர் சென்டிமெண்ட் என்னன்னு தெரியாமல் கலைஞர் தப்பு இழைச்சிட்டாரு. எம்ஜிஆரை தூக்கி விட்டுட்டார். எம்ஜிஆர் கூடுதலாக 5% ஓட்டு வரதுக்கு அவர் தப்பான வியூகம் அமைச்சிட்டாருன்னு நான் சொல்கிறேன். பட் ஸ்டாலின் இந்த அனுபவங்கள்லாம் பாடம் படித்து அவர் தேர்தல் வெற்றியில் மேலே போயிட்டுருக்கிறாரு. ஸோ இங்கே சீமான் தனித்து போட்டினால் தொடர்ந்து ஜம்பாயிட்டு இருக்கிறார். அவருக்கு ஜம்பிங் எடப்பாடி பழனிசாமியோட பலகீனத்தால் வருது. இந்த தடவை சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது ஒரு வேளையில் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ன்னு. திமுக அணி வந்து மோடி எதிர்ப்பில் பெரிய லாபத்தை பார்த்துட்டாங்க. இப்பவும் பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. நீங்கள் பாஜக பற்றி கேட்கும்போது கேட்டிங்க இல்லையா, அதை நான் என்டால்ஸ் பண்ணுறேன். பாஜக விஷயத்தில் என்டால்ஸ் பண்ணுறேன், எல்லா கட்சி விஷயத்துலையும் என்டால்ஸ் பண்ணுறேன். அதான் ஃபேக்ட். அப்போ பெரிய லெவலில் அவங்க இருக்கும்போது பாஜக தோக்கடிக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லாத தொகுதிகள் இருக்குது பாருங்கள். இந்த தொகுதியில் பாஜக ஜெயித்திருங்கிற எண்ணம் மைனாரிட்டிஸ் மத்தியில் வரும். அப்படி வராத தொகுதிகள் நீங்கள் எங்கே பாஜக ஜெயித்திரும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் அதில் ஒரு 5-6 தொகுதியை தான் சொன்னீங்க. மீதி இது தாண்டி 34-35 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த தொகுதியில் பாஜக தான் இங்கே ஜெயித்துக்கிடாத, பாஜக அணி தான் இங்கே வெற்றி பெற முடியாத. அப்போது நமக்காக போராடக்கூடிய சீமானுக்கு நம்மளும் ஓட்டு போட்டாங்கன்னு கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் மத்தியில் திமுக அணிக்கு குவியக்கூடிய ஓட்டில் ஒரு பகுதி சீமானுக்கு போகலாம். அதே மாதிரி பாமக எதிர்ப்பில் திமுகவுக்கு குவியுது இல்லையா பரையர் சமூக வாக்குகள், அந்த வாக்குகள் வந்து பாமக தான் தர்மபுரி தவிர எங்கேயும் வெற்றி வாய்ப்பு இல்லையே. அப்போ நம்ம பாமக எதிர்ப்புன்னு ஏன் நம்ம திமுக அணிக்கே போடணும்? சீமானே வளர்த்து விட்டு பார்ப்போமே, அவர் மேலே வந்தார்னா நம்ம காஸ்ட்டை லிஃப்ட் பண்ணுவார், அவரை லிஃப்ட் பண்ணி விடுவோம் நம்மன்னு பரையர் சமூகம் வந்து அந்த இதை சீமான் மேலே நம்பிக்கை வச்சு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அதிமுக சீமானால் பலகீனப்பட்டது மாதிரி திமுக இதுவரை பலகீனப்படலை. இந்த எலெக்ஷனில் பலகீனப்படுதாங்கிறத we have to wait and watch. திமுகவுக்கு குவியக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை ஒரு ஷேரர் எடுக்கணும்னு தான் எடப்பாடியும் வந்து தனிச்சுங்கிறாரு. 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் எந்த காலத்திலையும், அதாவது 2026லையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிஏ ஆதரித்து அதை காப்பாற்றி விட்டவர் தான். எடப்பாடி பழனிசாமி மோடி பக்கத்தில் உட்காந்து 330 சீட்டு என்டிஏ வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவாருன்னு சொன்னவர் தான். சீட்டு தகராறில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் 26க்குள்ளதை சொல்லாததுனால தனித்து போகக்கூடியவர் தான். அவருக்கு டார்கெட் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தான். அந்த ஓட்டு ஸ்டாலின் பின்னாடி கன்சால்டேட் ஆனால் அது 26 போயிடும், நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தான் அந்த ஓட்டுக்காக தான் அவர் ஓடுறாரு. பட் அவருக்கு கிரெடிபிலிட்டி ஆங்கிள் என்னென்னா, எங்களை எடப்பாடி சிஎம்மாக சொன்னால் மோடியை பிஎம்மாக சொல்கிறேன்னு தான் செல்லூர் ராஜு சொன்னார். ஸோ இந்த ஓட்டுக்கு தான் சீமானும் கடுமையாக நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக வாக்களிக்காதீங்க, மண்ணுக்கு மக்களுக்குமான விஷயங்களை நீங்கள் பாருங்கள், ஏன் அச்சத்தில் வாக்களிக்கிறீங்கன்னு அவர் திமுகவை டார்கெட் பண்ணி தான் அந்த வாக்குக்காக தன்னுடைய களத்தை வந்து முன்னிறுத்தி முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை, தலித்து கல்லறை தோட்டத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டதை எதிர்த்து அறிக்கை விடுறாரு. இந்த மாதிரிப்பட்ட நகர்வுகளை சீமான் செய்துட்ருக்கிறாரு. இதுவரை திமுக பலகீனப்படுத்தாத சீமான் இந்த முறை திமுகவின் அபரீத வெற்றி உறுதிப்படுத்தப்படுதுங்கிற ஒரு சூழ்நிலையில், திமுகவின் எதிரிகள் 3ஆக பிளவுபட்டு நிற்கிறாங்கங்கிற சூழ்நிலையில் திமுகவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியான கிறிஸ்தவ முஸ்லீம் அன்று பரையர் சமூக வாக்குகளில் பலகீனப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திமுகவுக்கு வெற்றி பெறுமானா போகாது. ஏன்னா திமுகவின் எதிரி வெற்றி பெற மாட்டாருங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ள தொகுதியில் தான் இது பலகீனம் வரும். இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பாஜக ஜெயித்திருன்னு சொன்னால் அந்த பலகீனம் வராது. அப்படியே அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி கன்சால்டேட் ஆயிடுவாங்க. அதே இது வந்து பக்கத்தில் இன்னொரு தொகுதியில் இது விருதுநகர்லையோ சிவகங்கையிலையோ பாஜக இங்கே ஜெயித்துக்கிடாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்னா கார்த்திக் சிதம்பரம் தான் ஜெயிப்பார், மாணிக் தாகூர் தான் ஜெயிப்பாருங்கிற ஒரு சூழ்நிலை வரும்னா அந்த தொகுதியில் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை போவதற்காக நன்றி. நன்றி.